காலையில போயிட்டு மங்களத்தை பாத்தியா? பார்த்தேன் சார். பேச முடியல சார். என் தொண்டை அடைச்சா போச்சு. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தொண்டை அடிச்சு போனது. என்னமா பேச நீ? போன காரியம் என்ன சொல்லு. ஆமா சார், நான் மங்களத்தை பார்த்து பேச போகும்போது அவளும் அவ புருஷனும் அவங்க 2 குழந்தைங்களோட சினிமாவுக்கு புறப்பட்டு இருந்தாங்க. மங்களத்துக்கு புருஷனும் குழந்தைங்களுமா? ஆமா சார், எனக்கே இப்பதானே தெரியும். நல்ல வேலை நான் சொன்னது எதுவும் அங்க சொல்லலையா? எனக்கு தான் தொண்டையே அடைச்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்படியே சார். சார், நான் கூட எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்குவேன் சார். அட என்னமா நீ கத்துக்கிட்டா மறந்து போன எனக்கு என்ன? நீ போ சார். கேளுங்க சார், டைப் ரைட்டிங் கூட சீக்கிரமா கத்துக்கிட்டேன் சார். தெரியுமா, நான் அன்னைக்கே பார்த்தேன். லீவிங் லவ்விங் ஆச்சே, அன்னைக்கே தீர்த்துக்கிட்டேன். நீ சீக்கிரமா கத்துக்கிட்டு இருப்பேன்னு. அது தவறுதான் சார். ஆனா சமையல் சீக்கிரமா கத்துக்குவேன். என்ன சமையல்? அதான் உங்க சமையல். சாம்பார், வடை, ரசா, பாயசம், அப்பளம். இருக்குமா? இந்த பேர்களை முதல்ல கத்துக்க. ஆமா, சமையல் கத்துட்டு நீ என்ன பண்ண போற? வந்து உங்களுக்கு உதவியா? உதவியா? சம்பளத்துக்கு சார். நீ என்ன சுத்த புரியாத பொண்ணா இருக்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், வேலைக்காரன் கையில சாப்பிடுறதுக்கும் மனைவி கையில சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து அப்படியே போடுறேன். எப்படி எப்படி போடுறேன்? மனைவி ரகு ஒன்ன விரும்பலாமா? நான் அவரை விரும்பல. யார விரும்புறேன்? என்னமா என்ன பாரு, நான் பாவம்பா. அது அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, அப்பா தான் இருக்காங்க. அண்ணன் தம்பி இருக்காங்களா? இல்ல. அதனால தான் நீயே சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு போடுறியா? ஆமா. அதனால தான் நீயா உன் இஷ்டப்படி மாப்பிள்ளை தேடிக்க ஆரம்பிச்சுட்ட. என்ன பாரு, ஏதாவது அறியா பிள்ளை மனசுல உள்ளதை வஞ்சமெல்லாம் பலாரம் வெளியே சொல்லிடுச்சு. விட்டுறது போட்டு பாருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும். அந்த பொண்ணை தினம் நீ ஆபீஸ்ல உத்து பாக்குறீல முறைச்சு, அந்த பொண்ணு ஃபைல் கொண்டுட்டு வரும்போது நீ கையெழுத்து போடும் போதெல்லாம் அது பாக்குறியா இல்லையா? பாக்குறீல? அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல? இது எப்படி? அது பக்கத்துல உண்மைய சொல்லு, விரும்புற இல்ல? ஆமாப்பா. நீ அந்த பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு ஒன்ன விரும்புது. அப்படித்தான் போல. முடிச்சு விடுறேன். முடிச்சு விட்டுறேன். வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன? அப்பா. உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுகிறேன்னு சொல்லு. எப்போ? இன்னும் 2 நாள் பொறுத்து வருவா. 2 நாளா? 2 ஏன் நாளைக்கே வரவா? கேஸ் ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்கு. எப்பா நீ ஏன்டா எப்பா திரும்ப? ஐயோ ஏன் லைனா பேசுறேன். ரவி, இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது முடிச்சு வச்சிடறேன். ஆனா உங்க அப்பா அம்மா குடும்பத்தாரெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க? உன்னுடைய உருவத்துலதான் இருக்காங்க. ரகு, நீ இல்லாட்டா இந்த உலகத்துல நான் அனாதை.